ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவோட பார்ட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ட்ராயிங்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் எப்படி ட்ரா பண்ணணும், பேசிக்காக என்னென்ன லைன்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சும்மா ஜஸ்ட் எக்ஸ்பிளைனாக பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு அதோடைய டிப்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன், மற்றபடி பெருசாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு இந்த அனாட்டமி நம்ம ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டா கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணதுமே கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா 2 லைன்ஸுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அனாட்டமி ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதை கம்போஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக எரேஸரை வச்சு அப்படியே அழிச்சிடுங்க. லைட்டாக எரேஸ் பண்ணால் போதும், ஃபுல்லாக எரேஸ் பண்ணிடாதீங்க. அது போல் ஸோ எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பென்சிலை வந்து கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்குவோம். ஏன்னா ஷார்ப்பாக்குனது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். எந்த பென்சிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெச்பி பென்சிலாக இருந்தாலும் சரி, 2B 4B 8B எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ப் இல்லைன்னா அதனுடைய டார்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஷார்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நுனியில் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே கொஞ்சம் டார்க்காக தெரியும் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணோன்னா ரொம்ப டார்க்காகவே தெரியும். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த பென்சில் வச்சு கொஞ்சம் அப்படியே டார்க் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக நீட்டாக அப்படியே ஃப்ளோவாக போடணும். ஆல்ரெடி நம்ம அந்த அனாட்டமி ட்ரா பண்ணதுனால இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பண்ணுறதுக்கு. அவங்களோட சாரீ, அதான் ஆப் சாரீ கட்டியிருக்காங்க. இது போல் நம்ம ட்ராயிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை ஷேட் பண்ணலாம், இல்லை பெயிண்டிங் பண்ணலாம். ஆல்ரெடி இதை நான் சொன்னது தான் இதுக்கு முன்னாடி வீடியோவிலுமே. நம்ம எந்த ஒரு ட்ராயிங் பண்ணாலுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட அவுட்புட் வந்துட்டு நம்ம கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் பென்சில், கலர் பென்சில், அப்புறம் அக்ரிலிக் பெயிண்ட்டு, வாட்டர் கலர்னு நம்ம என்ன மீடியம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மீடியமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது போல் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ஆச்சு, அட்லீஸ்ட் ஒரு ரஃப் பேப்பரில் ஜஸ்ட்டு ஒரு 2 கிறுக்கு அப்படி கிறுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேப்பரில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேப்பரில் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எடுத்த உடனே ஒரு நீட்டாக அழகாக ஒரு புது புக்கை வாங்கிட்டு வந்து வச்சுருப்பீங்க, இல்லை புது பேப்பராக வச்சுருப்பீங்க. அதில் அப்படியே டேரெக்டாக பண்ணுறதை விட ஒரு சின்னதாக ஒரு ரஃப் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ஸ்கெட்சாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டு அதில் நம்மளுக்கு எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ட்ரா பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கை கரெக்டாக கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அவுட்புட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் ட்ராயிங்ஸ் எனக்கு வரல சார், நான் இன்றைக்கி ட்ரை பண்ணுற மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுறேன், வரல அப்படின்னு சொல்லிடுறீங்க. வரலைங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக அப்படியே லைட்டாக ட்ரா பண்ணி கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. எடுத்த ஒரு நாள் யாருக்கும் வராது, எனக்குமே இதெல்லாம் வராது. ஆக்சுவலாக நான் காலேஜ் படிக்கும்போது கூட இதெல்லாம் நான் கற்றுக்க கிடையாது. காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால தான் உட்காந்துட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னமும் கூட இது நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ நீங்களாம் நல்லா அழகாக பண்ணுவீங்க. இப்போது வந்துட்டு என்ன சொன்னேன், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு மைண்டுக்குள்ளே நிற்கும். சில பேர் வந்துட்டு நிறைய ட்ராயிங்காக பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது என்னடாதுன்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் பிகினர்ஸ் நீங்கள்லாம் புதுசாக ட்ரா பண்ணும்போது இது அப்படியே மைண்டில் செட் ஆகிடும். ஓ இதுதானா, இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு குழந்தைக்கெல்லாம் நம்ம பேசி கற்றுக் கொடுத்துருவோம் இல்லையா, குழந்தையாக இருக்கும்போது அது மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. பட் அதே போல் தான் நீங்களும் பிகினர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே அப்படியே கரெக்டாக செட் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாம் நிறைய ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் இது போல் ஒரு வில்லேஜோ இல்லை ஏதாச்சும் வேறு சீனரியோ ட்ரா பண்ணும்போது அதில் ஒரு லேடிஸு ஒரு ஜென்ஸு இருக்கிற மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணும்போது அந்த அனாட்டமியெல்லாம் மிஸ் ஆகாது. அந்த கை கால் நீட்டாக இருக்கிறது, ஹெட்டு பெருசாக இருக்கிறது, இல்லை பாடி சின்னதாக இருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணும்போது தயவுசெய்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் அப்ளை பண்ணணும். அதாவது இந்த ட்ராயிங் நம்ம முடிக்கிறோம் இல்லையா, இதை முடிச்சுட்டு பிளாக் கலர் ஸ்கெட்ச் பெனில் அவுட்லைன் கொடுத்துருங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆயில் பேஸ்டலில் கலர் பண்ணுங்கள். பட் இது கலர் பென்சிலில் பண்ணும்போது அப்படி தேவையில்லை, நம்மளுக்கு பிளாக் அவுட்லைன் தேவை கிடையாது. அதே போல் வந்து போஸ்டர் கலர் பண்ணும்போதும் மேக்ஸிமம் தேவைப்படாது. ஆனாலும் ஒரு சில இடத்துல டார்க் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிலீஃப் ஆகும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ட்ராயிங்கை நீங்கள் ட்ரா பண்ணும்போது பேக் ட்ராப்பில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ட்ரீ இருக்கிற மாதிரியோ இல்லை ஏதாச்சும் ஒரு சீனரி, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹவுஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு பார்க் ஏரியாவோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி நீங்களே தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு கலர் பண்ணும்போது நல்ல அவுட்புட் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ராயிங்கை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இல்லை சார் நான் ஃபஸ்ட்டு ஷேடிங்கெல்லாம் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் கலரிங் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஷேடிங் பண்ணுங்கள். ஷேடிங் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான பென்சில்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோவில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஷேடிங் வீடியோஸே நிறைய பேர் போட்டிருப்பேன். இந்த
கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 இந்த மாதிரியெல்லாம் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கணும் ஷேடிங்கை, என்ன மாதிரி ஷேடிங்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் இன்னும் நான் நிறையா ஷேடிங் வீடியோஸ் எப்படி போடணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா அழகாக ட்ரை பண்ணுங்கள். ஷேடிங் ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க, அதுக்கப்புறம் கலரிங் கற்றுக்கலாம், இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கலரிங் கற்றுக்கிறத விட ஷேடிங் பெஸ்ட்டு. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகாது, கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக கற்றுக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு ப்ராப்பரான ஷேடிங் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஷேடிங் பென்சிலும் தனியாக இருக்கு இல்லையா, கேம்லின் பென்சில் ஷேடிங் பென்சில் இருக்குது, ஃபேபர் கேஸ்டலில். தென் வந்துட்டு சார்கோல் பென்சில்ஸ் இருக்குது. இல்லை நான் ஹை லெவல் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், இந்த ஸ்ட்ரைட்டர் பென்சிலாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஓகேவா? தென் ஒரு பிக்கெஸ்ட் ரெக்வெஸ்ட்டும் கூட இது, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ சில கமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத கமெண்ட்ஸாக இருக்குது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடியல ரிப்ளை பண்ண. ஒரு சில பேர் கேட்குற நல்ல கொஸ்டின் கூட என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அந்தளவுக்கு நானுமே சில பிஸியாகவும் இருக்கேன். ஸோ யாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல, வெரி வெரி சாரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.